ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஷம்பாலா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு பேய் படம் இது. ஒரு கிராமத்துல ஒரு விண்கல் விழுது. இதோட தொடர்ச்சியா ஊருக்குள்ள அமானுஷ்யமா பல சம்பவங்கள் நடக்குது. ஆனா இதுக்கு பின்னணியில நம்ம கற்பனைக்கு எட்டாத வகையில ஒரு திகில் விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்ன மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல லெஃப்ட்ல தள்ளன ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆதரவு கொடுங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு வாய்ஸ் ஓவர்ல இந்த கதை ஆரம்பமாகுது. பலாயிரம் வருஷத்துக்கு முன்ன அசகாசோரன்னு ஒரு அரக்கன். அவன் பூமியில இருக்க மக்களை பலவிதமா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துல மக்கள் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான வேண்டி தவம் இருக்காங்க. இந்த தவத்தோட வெளிப்பாடா சிவபெருமான் உதவுறாரு. இப்ப இவருக்கும் அந்த அரக்கனுக்கும் பயங்கரமான சண்டையோட முடிவுல சிவபெருமான் அந்த அரக்கனை வதம் செஞ்சு மக்களை காப்பாத்துறாரு. இந்த விஷயத்துக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு வாய்ஸ் ஓவர்ல படம் ஆரம்பமாகுது. இந்த கதை 1980 நடக்குது. ஆந்திர மாநிலத்துல இருக்க ஷம்பாலான்னு ஒரு கிராமம். விடிய கால நேரம். அங்க வானத்துல இருந்து ஒரு எரிக்கல் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு கரும்பு தோட்டத்துல விழுது. ஆனா தூங்கிட்டு இருக்க ஊர் மக்கள் யாருக்குமே அதை பத்தி தெரியல. அப்ப அந்த ஊருக்குள்ள ராமுன்னு ஒரு நபர் விடிய கால பால் பீசலான்னு சொல்லிட்டு வெளியே வரான். மாட்டு தொழுவத்துக்கு பார்த்தா மாடு பயங்கரமா முரண்டு பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கு. பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ராமு சுத்தி முத்தி பாக்குறான். ஆனா யாரையுமே காணோம். அப்ப ராமுவுக்கு பின்னாடி உடம்பு இல்லாம ஒரு உருவம் மட்டும் அமானுஷ்யமா தென்படுது. ஆனா இத ராமுவோட மாடு கவனிச்சு மிரளுது. ஆனா ராமு கண்களுக்கு இது தெரியல. சடனா ராமு முன்னாடி இருக்க பொருட்கள் எல்லாம் திடீர்னு விழுகுதான், சாயுதான். இத பார்த்து பயந்த ராமு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். சில நிமிஷங்கள் கழிச்சு ராமு எழுந்து பாக்குறான். மாட்டுல பால் கறக்க ஆரம்பிக்கிறான். அதே நேரம் ஊர் மக்கள் எல்லாம் பால்காரர்கிட்ட ஒவ்வொருத்தரா பால் ஊத்திக்கிட்டு இருக்க ராமுவும் தான் கறந்த பாலை கொண்டு ஊத்துறான். ஆனா இந்த பாலை பார்த்த பால்காரர் நடுங்கி போறாரு. டே, இது பால் இல்லடா, ரத்தம்டான்னு சொல்லி ராமு கொண்டு வந்த ரத்தம் பிளஸ் தான் கேன்ல இருக்க பாலுன்னு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு செதறி ஓடுறாரு. இந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா மறுநாள் ஷம்பாலால எரிக்கல் விழுந்த விஷயம் ஊரெல்லாம் பரவி இருக்கு. டெல்லியில இருக்க தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்துல இத பத்தி பேசுறாங்க. இந்த எரிக்கல் எது சம்பந்தப்பட்டதுன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்றாங்க. இதை ஆராய்ச்சி செய்ய நம்மள ஒருத்தர் அந்த கிராமத்துக்கு போகணும்னு முடிவெடுக்க எல்லாருமே தயங்குறாங்க. ஆனா இங்க இருக்க இன்சார்ஜோ, நீங்க யாரும் போக வேணாம், நான் விக்ரமா அனுப்ப போறேன்னு சொல்ல மத்தவங்களும், ஐயோ விக்ரமா, அவனுக்கு கடவுள் நம்பிக்கை துளியும் கிடையாது. மனுஷன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னாடி சயின்ஸ் மட்டுமே இருக்குன்னு நம்புற ஒரு ஆளவன். அந்த கிராம மக்களோ கடவுளை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றவங்க. என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்ல எல்லாத்தையும் விக்ரம் பார்த்துப்பான்னு இந்த இன்சார்ஜும் சொல்றாரு. கட் பண்ணா விக்ரம காட்டுறாங்க. இவரு தான் அது இந்த கதையோட ஹீரோ. இப்ப இவரு ஷம்பாலாங்கிற அந்த கிராமத்துக்கு தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க மக்களை பத்தி நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. இந்த ஊர்ல ஒரு பாட்டு டீச்சர் இருக்காங்க. இவங்க வீட்டுல எடுபடி வேலையெல்லாம் செய்யற கிருஷ்ணான்னு ஒரு நபர். ஆனா இந்த டீச்சர் அவங்ககிட்ட ரொம்ப சகஜமா பழகி டீ எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அவன் டீச்சர் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கான். டீச்சரோட மாறாப்பு விலகி இருக்கு. அதையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதே போல இந்த ஊர் தலைவருக்கு ஒரு பொண்டாட்டி. இவங்க கையை காலு கழுத்துன்னு எல்லா இடத்துலயும் நகை போட்டிருப்பாங்க. ஆனாலும் வீட்டு வேலைக்காரி ஒரு மோதிரம் போட்டிருக்கும் போது நல்லா இருக்கேன்னு சொல்லி அது மேல ஆசைப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தலைவர் பொண்டாட்டிக்கு நகை மேல இஷ்டம். இப்படியே எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு இந்த ஊரை பத்தி நமக்கு காட்ட ஹீரோ அந்த ஊருக்கு இறங்குறாரு. அங்க கவர்மெண்ட்ல இருந்து இவருக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு கான்ஸ்டபிள் அப்பாயின்ட் பண்ணி இருக்காங்க. அவரு கூட அறிமுகமாகிக்கிட்டு அப்படியே 2 பேரும் சைக்கிள்ல ஊருக்குள்ள நுழையிறாங்க. கான்ஸ்டபிளும், சார் நான் உள்ளூர்காரன் தான், அந்த எரிக்கல்ல விழுந்ததுல இருந்து ஏதோ ஆபத்து நடக்க போகுதுன்னு மக்கள் எல்லாம் பயந்து இருக்கிறதா சொல்றாரு. கட் பண்ணா அதே நேரம் இந்த ஊர் தலைவர், இந்த ஊருக்கு ஒரு குருக்கள் இருப்பாரு, அவரு தலைவரோட தம்பின்னு 3 பேரும் சேர்ந்து அந்த ராமுவோட வீட்டுக்கு போறாங்க. என்ன நிலவரம்னு கேக்குறாங்க. ராமுவும், நான் நிறைய வாட்டி கறந்து பார்த்துட்டேன், மாட்டு பால் ரத்த கலர்ல தான் வருது தலைவரே, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். அப்ப வீட்டுக்கு வெளியே இருக்க திஷ்டி பூசணிக்கு அழுகி இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்க துளசி மாடம் கருகி இருக்கு. இதையெல்லாம் கவனிச்ச இந்த குருக்கள் தொழுவத்துக்கு மாட்டையும் கவனிக்கிறாரு. இவருக்கு எல்லாமே தப்பா தெரியுது. வேற வழி இல்ல, இந்த பசுமாட்டை கொலை செஞ்சாகணும்னு சொல்ல சுத்தி இருக்க ஆளுங்களாம், சாமி பசுமாடு தெய்வம் மாதிரி, அதை போய் கொல்ல சொல்றீங்களேன்னு கேட்க, அது எனக்கும் தெரியும், இது பெரிய பாவம்தான். ஆனா இப்போ இந்த மாட்டை கொல்லலைன்னா இந்த ஊரே அழிஞ்சு போயிடும், பரவாயில்லையா, ஒரு உயிரா நம்ம மொத்த உயிரா யோசிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அதே நேரம் ராமுவோட மனைவி, ஐயா மாட்டுக்கு வயிறு சரியில்லாம இருக்கும், தயவு செஞ்சு அதை கொன்னுடாதீங்க, என்னன்னு பாக்கலான்னு சொல்ல கடுப்பான ராமு மனைவி ஒரு அற விடுறான். ஆம்பளைங்க நாங்க பேசும்போது உனக்கு என்னடி இங்க வேலை, போன்னு சொல்லி பொண்டாட்டி அதட்டுறான். தலைவரும் இந்த முன்கோபத்தை எப்பதான் ராமு விட போறேன்னு சொல்றாரு. இங்க பாரு, ஊர் நல்லா இருக்கணும், அதனால அவன் மாட்டை பலி கொடுத்துடலாம், ஒத்துக்கோன்னு சொல்லி மண்டையை கழுவுறாரு. ஆனா ராமு முடியாதுன்னு முரண்டு பிடிக்க அப்போ தலைவர் தம்பியோ,
என்னடா எங்க அண்ணன் உன் தோல்ல கை வச்சு பேசின உடனே திமிராயிடுச்சா? அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, நீ ரொம்ப நக்கலா பதில் சொல்றேன்னு கோவப்படுறான். ஆனா தலைவரோ அமைதியா இரு, இங்க பாரு ராமு, உனக்கு நான் புது மாடு வாங்கி தரேன், தயவு செஞ்சு ஒத்துக்கோன்னு சொல்லி எப்படியோ ராமுவை சம்மதிக்க வச்சிடுறாரு. ஆனா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராமுவோட அம்மா வேகமா மாட்டை அவுத்து விடுறாங்க. இங்க இருந்தா உன்னை கொன்னுடுவாங்க, எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சிக்கோன்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. இதை பார்த்து ஊர்க்காரங்கெல்லாம், கிளவி மாட்டை அதுக்குள்ள அவுத்து விட்டேன்னு சொல்லி மாட்டை பிடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு ஓட கூட்டம் கலையுது. ஆனா ராமு தான் தோல்ல இருக்க துண்டை எடுக்கிறான். அப்ப இவன் கழுத்து பொடனில ஒரு மாதிரி சிகப்பு கலர்ல பெருசா ஒரு அடையாளம் இருக்கு. உள்ளுக்குள்ள வண்டு மாதிரி ஏதோ ஒண்ணு ஊர்ந்துகிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் கான்ஸ்டபிளும் ஊருக்குள்ள சைக்கிள்ல வந்துகிட்டே இருக்க அந்த மாடு இவங்க குறுக்க கிராஸ் பண்ணி ஓடுது. இவங்க தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோவும் என்னாச்சுன்னு விசாரிக்க கான்ஸ்டபிளும் நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. ஏண்டா அறிவு கட்டவங்களா, உங்க மூட நம்பிக்கைக்காக ஒரு மாட்டை கொல்லுவீங்களான்னு ஹீரோ சைக்கிளை வாங்கிட்டு போறாரு. இப்ப மாட்டை துரத்திட்டு வரானுங்களே, அவனுக்கு எல்லாரையும் போட்டு சர மாதிரி அடிக்கிறாரு. ஒரு கயிறால அவங்க எல்லாரையும் கட்டி லாக் பண்ணிடுறாரு. மாட்டை காப்பாத்துறாரு. கட் பண்ணா எரிக்கல் விழுந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க அந்த கரும்பு தோட்டத்துல ஊர்க்காரங்க சாமியார் தலைமையில கூடி இருக்காங்க. சாமியார் வச்ச தேங்காய், எலுமிச்சம்பழம் எல்லாத்துலயுமே ரத்தம் வடியுது. கண்டிப்பா இங்க தீய சக்தி இருக்கு, இந்த இடத்த முதல்ல லாக் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. இடத்த சுத்தி மந்திர கட்டு போடுறாங்க. அந்த நேரம் தலைவர் ஆளுங்க எல்லாரையும் அடிச்சுட்டு ஹீரோ மாட்டை இழுத்துட்டு வராரு. தலைவரோட தம்பி கோவமா ஹீரோவை அடிக்க பாயிறான். அங்கிருந்து கான்ஸ்டபிள் தான் தடுக்கிறாரு. தலைவர் என்ன ஆச்சுன்னு விசாரிக்க நம்ம ஹீரோவும், மாட்டு மேல அந்த எரிக்கல்லோட ரேடியேஷன் பட்டிருக்கு, அதனால பால் ரத்தமா வருது, ஒருவேளை உங்க மேல பட்டிருந்தா நீங்க ஒண்ணுக்கு போனா கூட அது ரத்தமா தான் வரும், அதுக்காக உங்களை பலி கொடுக்கறதா? இதுக்கு பின்னாடி சயின்ஸ் தான் இருக்கு, உங்க மூட நம்பிக்கைக்காக பசுவை கொல்றீங்களே, அறிவில்லையான்னு கோவப்படுறாரு. நீங்க என்ன தடுத்தாலும் நான் வந்த வேலையை ஆராய்ச்சியா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு உள்ள வந்து எரிக்கல்ல சுத்தி இருக்க தடுப்புகள் எல்லாத்தையும் புடுங்கி எறிகிறாரு. இதை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாம் கடுப்பாகி ஹீரோ வெட்டலான்னு ஓடி வர இந்த கான்ஸ்டபிள் தலைவர்கிட்ட, ஐயா வந்திருக்கவரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆர்கியாலஜில வேலை பார்க்குற சயின்டிஸ்ட், அவர் மேல கைப்பட்டுச்சுன்னா போலீஸ் மிலிட்ரின்னு யாரு வேணாலும் இறங்கிடுவாங்க, அவர் வந்த வேலையை பார்க்கட்டும், நாம அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதா நல்லது, கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்க தலைவரும் ஊர்க்காரங்க எல்லாரையும் அடக்கிடுறாரு. இந்த குருக்களும், தம்பி நீங்க அறிவியல்னு சொல்லிட்டு சாமியோட விளையாடிட்டு இருக்கீங்க, இனி இந்த ஊர்ல என்ன கெட்டது நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு ஹீரோ கிட்ட வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. ஊரே கலைஞ்சு போயிடுது. ஆனா ஹீரோ இதுக்கெல்லாம் அலட்டிக்கவே இல்ல. இப்ப அதே இடத்துலயே இவரே ஒரு டெம்பரரியா டென்ட் போடுறாரு. இவர் காப்பாத்தினாருலே அந்த பசுமாடு, அதையும் பக்கத்திலே கட்டி வச்சு தீனி போடுறாரு. கூடவே அந்த மாட்டு பாலையும் கறக்குறாரு. இப்போ வந்து ரத்தமா தான் வருது, ஆராய்ச்சிக்காக கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. அதே போல வந்து விழுந்த எரிக்கல்லையும் எடுத்து அந்த சாம்பிளையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மறுநாள் அந்த இடத்துக்கு தேவின்னு ஒரு பொண்ணு வராங்க. இவர் யாரு என்னன்னு விசாரிக்க, நான் இந்த ஊர் கோயில் பூசாரியோட பொண்ணு, ஆனாலும் இங்க வந்து டென்ட் போட்டு தங்கி இருக்கீங்களே, உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான் கிண்டல் பண்றாங்க. ஆமா, உங்க ஊருக்காரனுங்க எதுக்கு எடுத்தாலும் மூட பழக்க வழக்கத்துல மூழ்கி போய் கிடக்கானுங்க, அவனுங்களுக்கு நான் எவ்வளவு தேவலன்னு ஹீரோ கலாய்க்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு அறிமுகம் பழக்கம் உண்டாகுது. அப்படியே கட் பண்ணா ராமுங்கிற இந்த நபர் தான் வீட்டுல இருக்க சோறு எல்லாத்தையும் போட்டு வெறி பிடிச்ச மாதிரி தின்னுட்டு இருக்கான். இத பார்த்து இவனோட மனைவி அம்மாவுமே பயந்து போய் தான் இருக்காங்க. எல்லா சோறையும் சாப்பிட்டு எனக்கு பசிக்குது, இன்னும் சோறு இருக்கான்னு கேக்குறான். இவங்களும் இல்லீங்க, எங்க ரெண்டு பேர் சாப்பாடையும் சேர்த்து நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்ல ராமு முறைச்சு பார்த்துட்டு கோவமா எழுந்து போறான். இவன் கழுத்து பொடனில ஏதோ ஒரு அடையாளம் இருந்துச்சு இல்லையா, இவன் உடம்புலயும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கான்ஸ்டபிள் ஹீரோவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த கான்ஸ்டபிளுக்கு 7-8 வயசுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. இப்ப உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம், சார் என் பொண்ணுக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்கு, ஆனா இந்த ஊர்க்காரனுங்க அதையெல்லாம் புரிஞ்சுக்காம அவளுக்கு பைத்தியம்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, இந்த கவலையிலேயே என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம செத்து போயிட்டா, ஆனா என் பொண்ணு ரொம்ப திறமசாலி சார்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. அப்போ அந்த வீட்டு செவுத்துல நிறைய டிராயிங் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. இதை கவனிச்ச ஹீரோ, ஆமா இதெல்லாம் யார் வரைஞ்சதுன்னு கேட்க, என் பொண்ணு தான் சார், ஒரு விஷயத்த ஒரு வாட்டி பார்த்தா அப்படியே வரைஞ்சிடுவான்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. நம்ம ஹீரோ வெளியே வந்து அந்த பாப்பா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. மறுநாள் ஹீரோ தன்னோட டென்ட்ல இருக்கும்போது அந்த ராமு அந்த இடத்துக்கு வராரு. மாட்டை கூட்டிட்டு போலான்னு கயிறு அவுக்க நம்ம ஹீரோ விட மாட்டேன்னு தடுக்கிறாரு. ராமு கைய பிடிக்கிறாரு. ஆனா அவன் சடனா ஹீரோ கைய பிடிச்சு முறுக்குறான். அலேக்கா தூக்கி வீசிடுறான். முன்னாடி 5-6 பேரை ஒரே ஆளா அடிச்சாரு நம்ம ஹீரோ. ஆனா ராமுவை அவரால் அடிக்க முடியல. ரொம்பவே அவன் பலசாலியா தெரியுறான். ஒரு கட்டத்துல ராமு நம்ம ஹீரோவை அடிச்சு தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு அமுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் விழுந்த எரிக்கல்லோட சின்ன சின்ன பீஸ் எல்லாம் பக்கத்துல செதறி கிடக்கு. அதுல ஒரு பீஸ் அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சு போக, அப்ப அதுல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை ராமுவால தாங்க முடியல. அப்படியே காதை பொத்திக்கிட்டு ஓடிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயின் தேவி அந்த இடத்துக்கு வராங்க. நடந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சின்ன கல்லு மண்ணுக்குள்ள புதஞ்சது இல்லையா, அங்கிருந்து புகையா வருது. அது என்னன்னு இவங்க கேட்க ஹீரோவும் இப்பதான் அதை கவனிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து பாக்குறாரு, பூமிக்குள்ள ஏதோ ஒரு ஓட்ட மாதிரி தெரியுது.
ஒரு கல்லை தூக்கி போடுறாரு. அது கொஞ்சம் ஆழமா இருக்க மாதிரி சவுண்டு கேக்குது. இந்த இடத்த தோண்டி ஆகணும், அதுக்கு சீக்கிரம் ஆளுங்களை பிடிக்கணும்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அதே நேரம் இந்த கான்ஸ்டபிள் தன்னோட பொண்ணை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட விடுறாரு. சார், எனக்கு வெளியூர்ல டியூட்டி, அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் பொண்ணை பாத்துக்கிறீங்களான்றாரு. அதுக்கு என்ன தாராளமான்னு ஹீரோ கூப்பிட்டுக்கிறாரு. இப்ப ஹீரோ, ஹீரோயின், கான்ஸ்டபிளோட பொண்ணு 3 பேருமே அந்த ஊரை சுத்தி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியா விளையாடுறது எல்லாத்தையுமே ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஹீரோ வர சொன்னதால உள்ளூர்ல குழி தோன்ற 4 பேர் அங்க வந்திருக்காங்க. இவரும் அந்த சின்ன கல்லு புதைஞ்சது இல்லையா, அந்த இடத்த தோண்ட சொல்றாரு. ஆனா ஒரு 2 அடி தோண்டின உடனே உள்ள இருந்து மறுபடியும் புகையா வருது. இத பார்த்த ஆளுங்கெல்லாம் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பயந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன ஆனாலும் பாத்துக்கலான்னு கடப்பாரை எடுத்துக்கிட்டு இவரே குழிய தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தோண்டின உடனே சடனா இவர் நிக்கிற இடம் உடைஞ்சு இவர் அப்படியே மண்ணுக்குள்ள ஒரு 15 அடி ஆழத்துல விழுந்துடுறாரு. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பாதாள அறை மாதிரி இருக்கு. அதாவது அந்த எரிக்கல்லு பூமியில விழுந்துச்சு இல்லையா, அதுக்கு நேரா கீழே தான் இது இருக்கு. ஹீரோ தலைக்கு மேல மண்ணுல இருக்க அந்த கல்லு தெளிவா தெரியுது. இந்த இடத்துல யாரு இவ்வளவு பெரிய அறைய வச்சதுன்னு இவர் தீப்பந்தத்தோட உள்ள தேடி பாக்குறாரு. அப்ப செவுத்துல வித்தியாசமான படங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கு. அப்படியே அங்க கட் பண்ணா இப்ப ராமுங்கிற அந்த நபர் ஊருக்குள்ள ஒரு கல்லு கடையில வெறி பிடிச்ச மாதிரி கல்லு குடிச்சுக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்க ஆளுங்கெல்லாம் தமாஷா பேசுறேன்னு சொல்லிட்டு ராமுவை கிண்டல் கேலி பண்ணி கொஞ்சம் வெறுப்பேத்திடுறாங்க. இதுல ராமு கொலை வெறி ஆயிடுறான். இப்ப அங்கிருந்த ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி கண்ணா பின்னான்னு அடிக்கிறான். வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான். கையில கிடைச்ச பொருட்களை எல்லாம் எடுத்து அடிச்சு 7-8 பேரை கொலை செஞ்சிடறான். இதையெல்லாம் அந்த இடத்துக்கு கல்லு குடிக்க வந்த கிருஷ்ணாங்கிற நபர், அதாவது ஆரம்பத்துல இந்த ஊர்ல ஒரு பாட்டு டீச்சர் இருந்தாங்களே, அவங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு அந்த டீச்சரையே தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தான் இல்லையா, அந்த கிருஷ்ணா அவங்க கல்லு குடிக்க வந்திருப்பான். ஆனா அவன் ஒளிஞ்சிருந்து ராமு பண்ண கொலைகளை எல்லாம் கவனிச்சிடறான். பதுங்கி உக்காந்துருக்கான். இங்க ராமு எல்லாரையும் கொலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. இவன் அதை கவனிச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். தொட்டில ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு. இதை கொல்லலான்னு ரெடி ஆகுறான். அந்த நேரம் குழந்தையோட அம்மா அங்க வராங்க. ராமு அண்ணே, இந்நேரத்துல இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, டக்குன்னு இவன் அந்த அம்மாவோட கழுத்தை பிடிச்சு தூக்குறான். அவங்கள அங்கிருந்த மரத்துல சொருகி சாகடிச்சிடறான். இதையும் அந்த கிருஷ்ணா கவனிக்கிறான். ஆனா ராமு அந்த அம்மாவை சாகடிக்கிற கேப்ல இவன் நைஸா ஓடி வந்து தொட்டில இருக்க குழந்தைய தூக்கிட்டு இதையாவது காப்பாத்தலான்னு ஓரமா ஓடிடுறான். திரும்ப ராமு என்ன பண்றான்னு கவனிச்சுக்கிட்டு இருக்க, ராமு ஒரு மரத்துக்கிட்ட போய் ஏதோ ஒன்னு யோசிக்கிறான். அப்ப இவன் கழுத்து புடனில இருந்து ஏதோ ஒன்னு வெடிச்சு வெளியே வர மாதிரி இருக்கு. சடனா அங்கிருந்த மரத்துல தன்னைத்தானே முட்டிக்கிட்டு ராமு செத்து போயிடுறான். இதையெல்லாம் அந்த கிருஷ்ணா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இவனுக்கு என்ன நடக்குதுன்னு விளங்கல. இப்ப மறுநாள் காலையில கல்லு கடைக்கு வெளியே கிடக்குற டெட் பாடி எல்லாம் பார்த்து அவங்க சொந்தக்காரங்க கதறி அழுகுறாங்க. அப்ப சைட்ல ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், இந்த கான்ஸ்டபிள் எல்லாரும் அங்க வந்து பார்த்தா அந்த கிருஷ்ணா மயக்கத்துல இருக்கான். அவன் பக்கத்துல அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. இவங்களும் அவனை எழுப்பி என்னடா நடந்துச்சுன்னு கேட்க, நேத்து நைட்டு ராமு எல்லாரையும் கொடூரமா சாகடிச்சிட்டான், நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டேன், இந்த குழந்தைய நான் தான் காப்பாத்தி இங்க தூக்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் ராமுவே தலைய தானா முட்டிக்கிட்டு செத்துட்டான், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியலன்னு சொல்றான். இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வராரு. சார், ஏற்கனவே இந்த ஊர்க்காரங்க இங்க பண்ண வேண்டிய சடங்குகளை நீங்க தடுத்ததால உங்க மேல எல்லாரும் கோபமா இருக்காங்க. இப்ப ஊருக்குள்ள 7-8 பொணம் விழுந்திருக்கு. அந்த ராமு எல்லாரையும் கொன்னுட்டு அவனும் செத்து போயிட்டான். இதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்க தானு மக்கள் உங்க மேல கோபமா இருக்காங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் என்ன சார் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், நீங்களும் இப்படி மூட நம்பிக்கையோட பேசுறீங்க, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு அந்த எரிக்கல்லுக்கு கீழே ஒரு பாதாள அறைய ஹீரோ கண்டுபிடிச்சாரு இல்லையா, அங்க இன்ஸ்பெக்டரையும் ஏட்டையும் கூட்டிட்டு போறாரு. இங்க பாருங்க, இது நான் நைட்டு கண்டுபிடிச்சதுன்னு காட்ட அங்க உக்காந்த நிலையில ஒரு எலும்பு கூடு இருக்கு. இதை காமிச்ச ஹீரோ, என் கணிப்புப்படி இது எப்படியும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்ன பழமையானதா இருக்கும். கார்பன் ஏஜிங் டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் கரெக்டா நம்மளால சொல்ல முடியும். இது சிட்டிக்கு அனுப்பி டெஸ்ட் எடுக்கிற வேலைக்கு நீங்க உதவணும்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் சார் இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்ல, நீங்க ஹெல்ப் பண்றீங்களா இல்ல உங்க மேல அதிகாரி கிட்ட நான் பேசட்டுமான்னு ஹீரோ கேட்க, சரி எடுக்கிறேன், ஆனா இதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு நீங்க போயிடணும், ஓகேவான்னு இன்ஸ்பெக்டர் டீல் போட்டுக்கிறாரு. அந்த எலும்பு கூட எடுத்துக்கிட்டு இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் சிட்டியில இருக்க லேபுக்கு கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் சரி இந்த ஊரை விட்டு கிளம்பலாம், இனி ரிசல்ட் வந்தா நடக்க வேண்டிய வேலைகளை நம்ம இடத்துல இருந்தே பாத்துக்கலான்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. அதே நேரம் அந்த கிருஷ்ணா தான் கைப்பற்றுன குழந்தைய எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்க, அப்போ அந்த ஊர் தலைவரோட தம்பியும் கிருஷ்ணா வேலை பாக்குறான் இல்லையே ஒரு பாட்டு டீச்சர் கிட்ட, அந்த டீச்சரும் ஒதுக்குப்புறமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி காதலிச்சிட்டு இருக்காங்க போல. ஏற்கனவே கிருஷ்ணாவுக்கு அந்த டீச்சர் மேல ஒரு கண் இல்லையா, இதையெல்லாம் கவனிக்கிறான். ஆனா கண்டும் காணாத மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ கிளம்பலான்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண, அப்ப ஹீரோயின் தேவி வராங்க. வந்த வேலை முழுசா முடியல, அதுக்குள்ள எது கிளம்புறீங்க, ஆரம்பிச்ச பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு போங்க, அவசரப்படாதீங்கன்னு சொல்ல, ஹீரோவும் கரெக்டு, என் மனசுல இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு, என்னோட வேலைகளை நான் டெல்லியில இருந்தே பார்க்கலான்னு நினைச்சேன்,
நீங்க சொல்றதுதான் சரி, முழுசா வேலையை முடிக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு முடிவு எடுக்கிறாரு. இப்போ சிட்டில போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச அந்த ராமுவோட டெட் பாடியை பார்க்க போறாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும், இது ரொம்பவே வித்தியாசமான கேஸ் சார். இவன் தலையில முட்டி ஒன்னும் சாகல. நம்ம எல்லாரோட கழுத்து புடனிலையும் சுஷுமா நாடி அப்படின்னு ஒரு நாடி இருக்கும். மனுஷனோட உணர்ச்சிகள், அதாவது கோபம், காமம், குரோதம், பொறாமைன்னு எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துறது அதுதான். அந்த நாடி இவனுக்கு ஆல்ரெடி வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவன் தலையை முட்டிக்கிட்டு செத்துருக்கான். நீங்க பழைய காலத்துல முனிவர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க இந்த சுஷும நாடிய தங்களோட தவ வலிமை மூலமா ஆக்டிவேட் பண்ணி வெடிக்க வச்சுதான் தங்களோட உயிரை மாச்சிப்பாங்க. ஆனா சாதாரண மனுஷனுக்கு ஏதாவது ஒரு உணர்ச்சி அதிகமா போகும்போது இந்த நாடி செயல்படும். ஆனா இந்த ராமுவை செக் பண்ணி பார்த்ததுல இவன் சாகறதுக்கு முன்ன அந்த நாடியில உணர்ச்சிகள் 1 இல்ல 2 இல்ல 1000 மடங்கு அதிகமா ஊறி இருக்கு. அதுக்கான ஹார்மோன் சுரந்ததுக்கான அடையாளம் எல்லாம் இவன் மூளையை செக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். இது அவ்வளவா பிராக்டிக்கலா பாசிபிளே கிடையாது. ஒருவேளை இவன் உயிரோட இருக்கும்போது கொண்டு வந்திருந்தா இவனை நம்ம செக் பண்ணி இன்னும் என்னென்ன நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. வேற யாராவது இந்த மாதிரி ஊருக்குள்ள பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கிளம்ப ஊருக்குள்ள இப்ப இந்த கிருஷ்ணான்னு ஒரு நபர் இருக்கானே, இவன் நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரியுது. இவன் கழுத்து புடனில இப்போ ஒரு மாதிரி சிகப்பா இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஊறிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சோ அந்த ராமுவுக்கு என்ன பிரச்சனையோ அதே மாதிரியே இவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி நுழைஞ்சிருக்குன்னு நமக்கு சிம்பாலிக்கா காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஊருக்குள்ள இவன் கழுத்து புடனிலையாவது அதே மாதிரி ஏதாவது அடையாளம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரம் இந்த கிருஷ்ணா ஒரு இடத்துல விறகு வெட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு வந்து அந்த கிருஷ்ணாவோட கழுத்தை காமிக்கிறாங்க. நீ சொன்ன அடையாளம் இருக்கு பாருன்னு சொல்ல, அப்போ இவன் ஏதோ ஒரு தீய சக்தியால பாதிக்கப்பட்டிருக்கான். இவனோட சுஷும நாடி இப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. ராத்திரி அந்த கிருஷ்ணாவோட வீட்டுக்கு வெளியே எல்லாரும் வெயிட் பண்றாங்க. டாக்டரும் பவர்ஃபுல்லான ஒரு மயக்க ஊசி வச்சிருக்காரு. இந்த ஊசியை வச்சு ஒரு பெரிய யானையே கண்ட்ரோல் பண்ணிடலாம். இவன் எம்மாத்திரம் முதல்ல இவனை மயக்கமடைய செஞ்சு தூக்கிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணாதான் நமக்கு கேஸ்ல அடுத்த லீடு கிடைக்கும்னு வெயிட் பண்றாங்க. அந்த கான்ஸ்டபிள் நைஸா கதவை தட்ட அந்த கிருஷ்ணாவும் கதவை திறந்து ஒரு மாதிரி முறைக்கிறான். அதுக்குள்ள டாக்டர் அவன் கழுத்துல அந்த ஊசியை போட்டு இவனை மயங்க வச்சிடுறாரு. ஆராய்ச்சி பண்றதுக்காக இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் அந்த கிருஷ்ணாவை தூக்கிட்டு போறாங்க. கட் பண்ண அதே நேரம் அந்த பாட்டு டீச்சர் குளிக்கலான்னு சொல்லிட்டு விளக்கு வெளிச்சத்துல குளிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப இவங்க பின்னாடி யாரோ சரிகமன்னு பாடுற மாதிரி சத்தம் கேக்குது. இவங்களா பயந்து போயிடுறாங்க. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு யாரு என்னன்னு பயந்து நடுங்கிக்கிட்டே இருக்க. திடீர்னு ஒருத்தன் எதிரில வரான். பார்த்தா இவங்க காதலன், அதாங்க ஊர் தலைவரோட தம்பி. பயந்துட்டியா நான் தான் சொல்லி கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. தலைவர் தம்பி யாரான்னு சொல்லி லைட் அடிச்சு பார்க்க அந்த கிருஷ்ணா அங்க நிக்கிறான். இவன் நீ எல்லாம் ஒரு ஆளாடான்னு சொல்லி அவனை அடிக்க, ஆனா அந்த கிருஷ்ணா தலைவர் தம்பி அடிச்சு தள்ளிடுறான். பயந்து போன இவனும் இருடா ஊருக்குள்ள ஆளை கூட்டிட்டு வரேன்னு தன்னோட காதலியை விட்டுட்டு அப்படியே ஓடுறான். ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள அந்த கிருஷ்ணா அந்த பாட்டு டீச்சரை அடிச்சு மயக்கமாக்கி ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போறான். அதே நேரம் இன்ஸ்பெக்டர் ஹீரோவும் கான்ஸ்டபிளும் இருக்க வீட்டு கதவை தட்டுறாரு. நானும் டாக்டரும் அந்த கிருஷ்ணாவை கூட்டிட்டு போனோம். ஆனா திடீர்னு மயக்கம் தெளிஞ்சு எங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு கிருஷ்ணா எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்றாரு. டாக்டரை நான் ஹாஸ்பிட்டலுக்கே மறுபடியும் அனுப்பி விட்டேன்னு சொல்றாரு. இந்த கான்ஸ்டபிளும், ஏன் சார் அந்த மயக்க மருந்தை வச்சு ஒரு யானையவே கண்ட்ரோல் பண்ணலான்னு சொன்னீங்க, கிருஷ்ணாவை கண்ட்ரோல் பண்ண முடியலையான்னு கேட்க, அதுதாண்டா எனக்கும் புரியலன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப 3 பேர் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ணாவை. அந்த நேரம் அங்க வந்த தலைவர் தம்பி நடந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்க, இப்ப 4 பேரும் டீச்சரையும் கிருஷ்ணாவையும் தேடி போறாங்க. அப்ப ஒதுக்கு புறமா அந்த கரும்பு தோட்டத்துக்கிட்ட வராங்க. கரெக்டா அந்த இடத்துல கிருஷ்ணா டீச்சரை ஒரு இடத்துல வச்சு தன்னோட காம வெறிய தீர்த்துக்கலான்னு பாக்குறான். ஏன்னா இவனுக்கு டீச்சர் மேல ஒரு கண்ணு இல்லையா. ஆனா அதுக்குள்ள டீச்சருக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு கிருஷ்ணாவை தள்ளி விட்டு வேகமா ஓடுறாங்க. நேரா கரும்பு காட்டுக்குள்ள ஓட, ஆனா கிருஷ்ணா விடாப்பிடியா துரத்திட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இவங்க 4 பேரும் கிருஷ்ணாவை கவனிக்கிறாங்க. கிருஷ்ணா கல்ல கீழே போடு, எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இங்க டீச்சர் அரை மயக்கத்துல கிடக்குறாங்க. இவளை நம்ம அனுபவிக்க முடியலன்னா இவ யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு கிருஷ்ணா நம்ம ஹீரோ கூட இருக்கவங்கள பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். தான் கையில இருந்த பாறாங்கல்ல டீச்சர் தலை மேலேயே போட தலை செதறி போகுது. டீச்சர் பாடியை பார்த்த ஹீரோ உட்பட எல்லாரும் முகத்தை சொலிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கோரமாயிடுச்சு. இதுல கடுப்பான டீச்சரோட காதலன், அதான் தலைவர் தம்பி கிருஷ்ணா கிட்ட சண்டைக்கு போக, ஆனா அவன் இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இத கவனிச்ச ஹீரோ அங்கிருந்த ராந்தல் விளக்க வாங்கி கிருஷ்ணா மேல எரியிறாரு. அவன் நகர்ந்துக்கிறான். பின்னாடி இருக்க வைக்க போரு தீ பிடிச்சிருது. ஆனா கிருஷ்ணா ஒரு மாதிரி ஹீரோவை பார்த்து முறைக்கிறான். இப்போ அவன் கழுத்து புடனில் இருக்க அந்த சுஷும நாடி நரம்பு வெடிச்சு உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வருது. அந்த கிருஷ்ணா நேரா ஓடி போய் அந்த வைக்க போருக்குள்ள பூந்து அந்த பக்கமா வந்து விழறான். இப்போ உடம்பெல்லாம் தீ பிடிச்சு அவன் கறிக்கட்டையாக. கிருஷ்ணா உடம்புல இருந்து வெளிவந்த அந்த தீய சக்தி அந்த ராந்தல் விளக்கோட அந்த கண்ணாடி குடுவைக்குள்ள புகுந்து அலமோதிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. இது சயின்ஸ் இல்ல, வேற ஏதோ ஒரு தீய சக்தின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல இன்டர்வல். ஒரு சின்ன வேண்டுகோள் மக்களே, நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா
என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறை குறைகள் இருந்தா திருத்திக்கிறேன். வாங்க செகண்ட் ஹாஃப்குள்ள போலாம். இப்ப கிருஷ்ணாவோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண இதே டாக்டர் உன்ன ராமுவுக்கு என்ன நடந்துச்சோ எக்ஸாக்டா அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இவன் சாகறதுக்கு முன்னே சுஷும நாடி வெடிச்சு உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. சாகறதுக்கு முன்ன இவனோட உணர்ச்சிகள் 1000 மடங்குக்கு மேல அதிகமா இருந்திருக்கு. உன்ன ராமுவுக்கு கோவம்ன்ற உணர்ச்சி அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் அவன் நிறைய பேரை கொன்னுட்டு செத்தான். இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இவன் டீச்சரை கரும்பு தோட்டத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கான்னா இவனுக்கு அவங்க மேல காமோன்ற உணர்ச்சி அதிகமா இருந்திருக்கணும். ஆனா அவங்களை அடைய முடியாத வெறியில கோவப்பட்டு அவங்களே கொலை செஞ்சிருக்கான். 2 கேஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அடுத்து எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியாவே இல்ல. குழப்பத்துல இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் தேவி பதட்டப்படாத, மூளை வேலை செய்யாது, இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதோ அந்த ஆரம்ப புள்ளி என்னன்னு யோசிச்சு அங்கிருந்து செயல்படுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. இப்போ அந்த எரிக்கல்லுக்கு கீழே ஒரு பாதாள அறை இருந்துச்சு இல்லையா, மறுபடியும் அங்க போறாரு. அப்ப அங்க விளக்கு வெளிச்சத்துல ஒன்ன கவனிக்கிறாரு. சக்கரை மாதிரி ஒரு பொம்மை இவர் கண்ணுக்கு தென்படுது. இது முன்னாடி இவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. இந்த சக்கரத்தை இவர் இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்த ஞாபகம். உடனே வேகமா அந்த கான்ஸ்டபிளோட வீட்டுக்கு போறாரு. அங்க அந்த வீட்டு செவுத்துல கான்ஸ்டபிள் பொண்ணு இதையே வரைஞ்சு வச்சிருக்கா. பாப்பா, நீ இதை எங்க பார்த்த, எப்படி வரைஞ்சேன்னு கேட்க, நான் ஊர் கோயில்ல தான் அங்கிள் பார்த்தேன்னு சொல்லி அந்த பாப்பா கூட்டிட்டு போறா. கோயிலுக்குள்ள மேல ஒரு இடத்துல இதே மாதிரி சக்கரம் இருக்கு, அதை காமிக்கிறா. நம்ம ஹீரோ தீப்பந்தத்தை அந்த சக்கரத்து மேல வச்சு பார்க்க அங்க நிறைய எழுத்துக்கள் தெரிய ஆரம்பிக்குது. இங்கதான் என்ன விஷயம்னு நமக்கு ஒரு பிளாஷ்பேக். படத்தோட ஆரம்பத்துல அசகாசுரன் ஒரு அரக்கனை சிவபெருமான் வதம் செஞ்சதா ஒரு கதை சொன்னாங்களே, அந்த சண்டையில சிவபெருமான் நெத்தியிலிருந்து ஒரு வேர்வை துளி பூமியில சிந்திருக்கும். அந்த வேர்வை ஒரு உருவம் பெற்று அப்படியே ஒரு நல்ல பாசிட்டிவான சக்தியா மாறி இருக்கும். அந்த பாசிட்டிவான சக்தியை தான் முனிவர்கள் எல்லாம் வழிபட்டு பிரதிஷ்டை செய்வாங்க. கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ண பயன்படுறது. நாம வாஸ்து சாஸ்திரம்னு பயன்படுத்துற எல்லா சக்தியும் இங்க இருந்து பிறந்ததுதான். ஆனா அதே சண்டையில அந்த அரக்கனோட வேர்வை துளியும் சிந்திருக்கும். அப்படி பூமியில சிந்தின ஒரு வேர்வை துளி அது ஒரு தீய சக்தியா உருவெடுக்குது. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு இதை கவனிக்கிறான். அவன் உடம்புக்குள்ள புகுந்த அந்த சக்தி அவன் கழுத்து பொடனில இருக்க சுஷும நாடிய கண்ட்ரோல் பண்ணுது. இந்த நாடி தான் மனுஷனோட கழுத்து பொடனிக்கும் மூளைக்கும் இருக்க தொடர்பு. சோ மூளை செயல்பாடுகளை இது கண்ணா பின்னான்னு அதிகரிக்கும். மனுஷனுக்குள்ள இருக்க குரோதம், கோபம், காமம்னு எல்லாத்தையுமே தூண்டிவிடும். இப்படி ஒவ்வொரு ஆளா அந்த தீய சக்தியால பாதிக்கப்பட்டு அவங்க மத்தவங்களையும் கொன்னுட்டு அவங்களும் செத்து போறாங்க. அந்த ராமும் கிருஷ்ணாவும் செஞ்சாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். ஆனா கடைசியா அந்த தீய சக்தி ஒரு ஆசிரமத்துல இருக்க ஒரு வயசு பொண்ணு, அந்த பொண்ணு உடம்புக்குள்ள புகுந்துருது. ஆனா இந்த பொண்ணு உணர்ச்சிகள் எல்லாத்தையும் திறந்தவங்க, ஒரு முனிவருக்கு கீழே தவம் பண்ணிட்டு இருக்கவங்க. சோ இவங்க உடம்புல எந்த உணர்ச்சிகளையும் அந்த தீய சக்தியால கட்டுப்படுத்த முடியல. அதனால இவங்க உடம்ப விட்டு வெளியே வர முடியாம அந்த சக்தி தவிக்குது. ஆனா இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரியுது. ஒருவேளை அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருந்து அந்த தீய சக்தி வெளியே வந்தா நம்ம ஊருக்கே ஆபத்து இல்ல, பேசாம அந்த பொண்ணை நம்ம அழிச்சிடலாமான்னு இவங்க பிளான் பண்றாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணு, இந்த ஊருக்காக என் உயிரை தியாகம் பண்றதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி இவங்களே முழு மனசோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பாதாள அறை வெட்ட சொல்றாங்க. அங்க ஒரு சின்ன சிவலிங்கத்தையும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஜீவ சமாதி அடையிறேன், என் உடம்புக்குள்ள இருக்க தீய சக்தி என்னோட சேர்ந்து இந்த குழிக்குள்ளேயே மாட்டிக்கும், அது வெளியே வராதுன்னு சொல்றாங்க. ஜீவ சமாதி அடையிறாங்க. இது எல்லாமே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன சம்பாலாங்கிற இதே ஊர்ல தான் நடந்திருக்கும். இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்ட முன்னோர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த பொண்ணை ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி கடவுளா வழிபட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஊர்ல இப்படிதான் கோயில் வந்திருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் அந்த கல்வெட்டு குறிப்பை பார்த்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா இவர் கோயிலுக்குள்ள நுழைஞ்ச விஷயத்த கேள்விப்பட்டு ஊர்க்காரங்க எல்லாம் கோவமா இருக்காங்க. இவரை வெட்டலான்னு ஓடி வராங்க. நீதான் சாமியே இல்லைன்னு சொன்னியே, இப்ப எதுக்குடா கோயிலுக்குள்ள வந்தேன்னு கேட்க டக்குன்னு ஹீரோ அங்கிருந்து விபூதி எடுத்து நெத்தியில இட்டுக்கிறாரு. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே அறிவியலால தீர்வு கிடைக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், அறிவியலை மிஞ்சின சக்தி இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் அந்த கோயிலுக்குள்ள வந்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல. ஆனா தலைவர் தம்பி நம்பல. சும்மா கதை சொல்லி எங்களை ஏமாத்தாதடா, உன்னை நாங்க எப்படி நம்புறதுன்னு கேட்க நம்ம ஹீரோவும், நீங்க என்ன நம்ப மாட்டீங்க, இந்த ஊர் கோயில் பூசாரி பொண்ணை நம்புவீங்கல்ல, அந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்து என் கூடயே தான் இருந்தாங்க, அவங்கள கூப்பிடுங்க, அவங்களே என்ன பத்தின உண்மைகளை சொல்லுவாங்கன்னு சொல்ல கோயில் பூசாரி தன்னோட பொண்ணை கூட்டிட்டு வராரு. ஆனா இது பார்த்தா ஒரு 13-14 வயசு பொண்ணு. ஹீரோவும், இந்த பொண்ணு யாரு, கோயில் பூசாரியோட பொண்ணு, வயசு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்கும், அவங்க எங்கன்னு கேட்க இவன் என்னென்னமோ கதை சொல்லி நம்மள குழப்ப பாக்குறான்னு ஊர் மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆரம்பத்துல இருந்து தேவி தேவின்னு இவர் கூட இருந்தாங்களே ஹீரோயின், அவங்கள இவரை தவிர வேற யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு யோசிக்கிறாரு. இன்னொரு விஷயமும் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த கான்ஸ்டபிளோட பொண்ணு இவர் கூட அந்த தேவி கூட எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட வந்து, பாப்பா என் கூட தேவின்னு ஒரு அக்கா இருந்தாங்களே, நீ பாத்துருக்கல்ல, அவங்கள பத்தி சொல்லு, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்க இந்த பொண்ணும் அவங்களா
இதோ இப்படி இருப்பாங்கன்னு கோயிலுக்குள்ள கை காமிக்கிறா. கோயில்ல இருக்க கடவுள் ராஜேஸ்வரியை தான் காட்டுறா. அப்பதான் ஹீரோவுக்கு புரியுது, ஆரம்பத்துல இருந்து தேவின்னு இவர்கிட்ட வந்தது வேற யாரும் இல்ல, கடவுள் ராஜேஸ்வரி தேவி தான். 2000 வருஷத்துக்கு முன்ன அந்த தீய சக்தி உடம்புக்குள்ள போனதால ஜீவ சமாதி அடையறன்னு அந்த குழிக்குள்ள விருப்பப்பட்டு போனாங்களே, அவங்க முகத்தை இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த தேவி தான். இவங்க செஞ்ச தியாகத்தின் அடையாளமா தான் அடுத்தடுத்த தலைமுறையினர் இவங்களை கடவுளா சிலை வச்சு கோயில் கட்டி வழிபட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோ ஒவ்வொரு முறையும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தயங்கி நிக்கும் போது அவங்க தான் மனித உருவத்துல வந்து இவருக்கு வழிகாட்டி இருப்பாங்க. இது எல்லாமே இவருக்கு இப்பதான் புரியுது. ஆனா இதை சொன்னா யாராவது நம்புவாங்களான்னு யோசிக்கிறாரு. அந்த நேரம் அந்த ஊர் குருக்கள் அந்த தம்பியும் அந்த பாப்பாவும் சொல்ற விஷயங்கள் உண்மைதான ஒரு விஷயம் சொல்றாரு. பலாயிரம் வருஷத்துக்கு முன்ன ராஜேஸ்வரி தேவி ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த குழிக்கு மேலதான் இப்போ நிகழ்காலத்துல ஆரம்பத்துல அந்த எரிக்கல் வந்து விழுந்திருக்கும். அந்த கல்லு விழுந்ததால அந்த குழி லைட்டா ஓபன் ஆகி அங்க உள்ள அடைக்கப்பட்டிருந்த அந்த தீய சக்தி வெளியேறி இருக்கும். அதே சமயம் ஜீவ சமாதி அடைஞ்ச தேவியோட எலும்பு கூட அந்த இடத்துல இருக்கு. அதே போல உள்ள வச்சிருக்க சிவலிங்கத்தோட அருள் அந்த எலும்பு கூடுக்கு வருது. அந்த தீய சக்தி எப்படியாவது மறுபடியும் அழிக்கணும்னு சொல்லிட்டு மனித ரூபத்துல வெளியே வந்து நம்ம ஹீரோவுக்கு எல்லா சூழ்நிலையிலயும் அந்த தேவி உதவி பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த குருக்கள் எடுத்து சொல்றாரு. இப்போ நம்ம ஊர்ல அந்த தீய சக்தி யார் உடம்புல இருக்குன்னு தெரியல. அது யாருக்குள்ள இருந்தாலும் அவங்க கழுத்து புடனில இருக்க சுஷும நாடியில அதுக்கான அடையாளம் இருக்கும். முதல்ல செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பயந்து போன ஆளுங்கெல்லாம் என்கிட்ட இருக்கா உங்ககிட்ட இருக்கான்னு கழுத்தை மாறி மாறி செக் பண்ணிட்டு இருக்காங்க. யார் உடம்புலயும் அடையாளமே இல்ல. ஆனா இந்த ஊர் தலைவர் இருக்காரு, அவரு பொண்டாட்டி நடவடிக்கையே சரியில்லை. வீட்டு வேலைக்காரி கையில புதுசா ஒரு மோதிரம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கே குடுன்னு சொல்லி இந்த மோதிரத்தை இழுக்கிறாங்க, கலட்ட முடியல. உடனே இவங்க பேராசன்ற குணம் அதிகமாகுது. வேலைக்காரி கைய பிடிச்சி மோதிரத்தை உருவுறேன்னு விரலையே பிச்சு எடுத்துடுறாங்க. இந்த இடத்துல பேராசன்ற இவங்க உணர்ச்சிகள் எல்லாம் தீர்ந்ததால இந்த நாடி வெடிச்சிருது. இவங்களே கிணத்து மேல ஏறி தண்ணிக்குள்ள குதிச்சு செத்துடுறாங்க. இப்ப இவங்க டெட் பாடியை பார்த்து இவங்க புருஷனான தலைவர் பயங்கரமா கதறாரு. தலைவர் பொண்டாட்டி உடம்புல இருந்து அந்த தீய சக்தி ஒரு நாய் உடம்புக்குள்ள போகுது. அந்த நாய் அந்த ஊருக்குள்ள ஒரு பயில்வான் இருப்பாரு. கரெக்டா அவரை பார்த்த உடனே நாடி வெடிச்சு இப்ப அந்த நாய் இவரை பிடிச்சு கடிக்க அந்த தீய சக்தி பயில்வான் உடம்புக்குள்ள போகுது. இந்த பயில்வான் வெறி பிடிச்ச மாதிரி மக்கள் எல்லாரையும் போட்டு சரமாரி அடிக்கிறாரு. இதை கவனிச்ச நம்ம ஹீரோ அங்கிருந்த கோயில் மணியை புடுங்கிட்டு வந்து இந்த பயில்வானை அடிக்க இந்த பயில்வான் திடீர்னு காதை பிடிச்சுக்கிட்டு வலி தாங்க முடியாம கத்துறாரு. ஒரு வழியா கயிறு போட்டு கட்டி இவரை கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. ராத்திரி அந்த இடத்துக்கு ஹீரோவும் அந்த கான்ஸ்டபிளும் இவரை பார்க்கலான்னு வராங்க. ஆனா அதுக்குள்ள பயில்வான் எஸ்கேப்பு. எங்க போனார்னு தேடிக்கிட்டு 2 பேரும் காட்டு பகுதிக்கு வர ஒரு இடத்துல பாறை மேல உக்காந்து அந்த பயில்வான் ஒரு ஆட்டை பிடிச்சி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த கான்ஸ்டபிள் பயந்து போய் ஒரு பாறைக்கு பின்னாடி பதுங்கிடுறாரு. ஆனா பயில்வான் மோப்பம் பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து கான்ஸ்டபிளை போட்டு தள்ளிடுறான். சின்ன பொண்ணை விட்டுட்டு இப்படி அநியாயமா செத்து போயிட்டாருன்னு கான்ஸ்டபிள் பாடியை கட்டி பிடிச்சி ஹீரோ கதறாரு. ஆனா இந்த பயில்வான் மறுபடியும் ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் போட்டு கண்மூடித்தனமா அடிக்கிறான். யாராலையும் இவனை கட்டுப்படுத்தவே முடியல. இவன் மனசுல கோபம்ங்கிற உணர்ச்சி அதிகமா இருந்திருக்கு. அதுதான் இப்படி கண்ணா பின்னான்னு வெளிப்பட்டிருக்கு. ஃபைனலா ஒதுக்கு போறமா ஒரு இடத்துக்கு போறான். இவனோட நாடி வெடிக்குது. அந்த இடத்துல கான்ஸ்டபிளோட பொண்ணு ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருக்கா. சோ இப்போ அந்த தீய சக்தி இந்த பொண்ணு உடம்புக்குள்ள புகுந்துருது. அந்த பொண்ணு கழுத்து புடனில இருக்க அடையாளத்தை கவனிச்சு நம்ம ஹீரோ அதை தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா இந்த பொண்ணை ஜீவ சமாதியாக்கி அந்த தீய சக்தியை அழிக்கிறேன்னு பாப்பாவை சாகடிச்சிருவாங்க. நாம முதல்ல பாப்பாவை காப்பாத்தி ஆகணும்னு ராத்திரியோட ராத்திரியா அவளை கூப்பிட்டுக்கிட்டு ஊரை விட்டு கிளம்புறாரு. ஆனா தலைவர் தம்பி இதை மோப்பம் முடிச்சிடறான். ஹீரோவை அடிச்சு போட்டு அந்த பாப்பாவை இழுத்துட்டு போயிடறான். இப்போ அந்த எரிக்கல் விழுந்த இடத்த ஒரு கோயில் செட்டப் மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இந்த குருக்கள் தலைமையில ஊர் மக்கள் எல்லாம் விதவிதமா பூஜை செய்யறாங்க. இந்த பாப்பாவை மறுபடியும் ஜீவ சமாதியாக்கி குழிய கம்ப்ளீட்டா மூடினாதான் அவ உடம்புல இருக்க தீய சக்திய முழுசா கட்டுப்படுத்த முடியும்னு அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. ஆனா இந்த பாப்பா பாவம் இதெல்லாம் இவளுக்கு எதுவுமே தெரியல. இதெல்லாம் மனித உருவத்துல இருக்க கடவுள் ராஜேஸ்வரி தேவி கவனிக்கிறாங்க. இவங்களால நேரடியா எந்த உதவியும் செய்ய முடியாது. அங்க மயக்கத்துல இருக்க நம்ம ஹீரோவை எழுப்பி போ நீதான் அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி மோட்டிவேட் பண்றாங்க. இப்ப இவரும் வெறி கொண்டு அந்த இடத்துக்கு வந்து ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போடுறாரு. ஆனா ஒரு கட்டத்துல எல்லாரும் சேர்ந்து இவரை லாக் பண்ணிடுறாங்க. அங்கதான் ஒரு விஷயத்த இவரு நினைச்சு பாக்குறாரு. முன்னாடி ஒரு காட்சியில அந்த பயில்வான கோயில் மணியை வச்சு இவர் அடிச்சாரு இல்லையா, அப்ப அந்த பயில்வான் வலி தாங்க முடியாம காதை பொத்திட்டு இருந்தான். அவன் ஆக்சுவலா வலியினால பொத்தல, இந்த மணியோட சத்தத்தை அவனால தாங்க முடியல. அதனாலதான் உடம்புல இருக்க தீய சக்தி அப்படியே ரியாக்ட் பண்ணிருக்கு. இதையெல்லாம் இவர் இப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அங்க தொங்கிக்கிட்டு இருக்க கோயில் மணி எடுத்து அந்த பாப்பா முன்னாடி பயங்கரமா அதை அடிக்கிறாரு. தீய சக்திக்கு இந்த மணி சத்தம்னா ஆகாது போல. இதனால பாப்பா வலி தாங்க முடியாம கத்துறா. பாப்பா உடம்புல இருந்து அந்த தீய சக்தி தனியா வெளியே வருது. இந்த குருக்கள் உதவியோட அதை மறுபடியும் குழிக்குள்ள அடைச்சு அந்த குழிய கம்ப்ளீட்டா மூடி சீல் வச்சிடறாங்க. அந்த தீய சக்தியை இவங்களால அழிக்க முடியல, தடுக்க மட்டும்தான் முடிஞ்சுது. ஒரு வழியா பாப்பாவை பத்திரமா காப்பாத்தி அவளுக்கு எந்த ஆதரவும் இல்லைன்னு தான் கூடவே கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ ஊருக்கு கிளம்புறாரு. இங்கேயே அந்த கதை முடியுது.
இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு கதையோட விளக்கத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.